ஹாய், என் நேம் மகேஷ். இந்த பிளான்டட் டேங்க் ஸ்கேப்பிங் பேக்ரவுண்டில் மெரைன் டேங்க் செட்டப்பை பற்றி சொல்கிறோம். எங்கள் ஷாப் நேம் அக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ். என்ன நம்ம மெயினாக இதை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மெரைன் டேங்கை வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க்ல டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ், பயாலஜிக்கல், மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. நம்ம இப்போ இதில் வந்து மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷன்னா என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மெக்கானிக்கல் ஃபில்ட்ரேஷனில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஃப்ளாஸு, ஃபில்டர் ஸ்பாஞ்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாக்ஸு, அப்புறமா வந்து ரோலரு, ஃபில்டர் பேட் ரோலருன்னு சொல்லுவாங்க. தென் வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர். இப்போ ஃப்ளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இதுதான் ஃப்ளாஸு. நம்ம நார்மலாக இந்த இம்போர்ட்டட் டேங்க்லலாம் மேலே அந்த ஃபில்டருக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஃப்ளாஸு. இதில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸ்பாஞ்சோட கேப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இந்த டஸ்ட் பார்ட்டிகல், ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட் பார்ட்டிகளை வந்து இதில் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இதை செட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபில்டர் பேடுன்னு ஒன்று விற்கும், இல்லை ஃபில்டர் ஸ்பாஞ்சு, ஓகேங்களா. இது வந்து போர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளாஸை கீழே வச்சுட்டு மேலே ஃபில்டர் ஸ்பாஞ்ச், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறத காட்டுறேன். ஃபில்டர் ஸ்பாஞ்ச் பெருசாக வரும். இதை போடும்போது தண்ணி இது வழியாக தான் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு கீழே வரும்போது நல்ல பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் ஆகிட்டு ரொம்ப டஸ்ட் பார்ட்டிகல், மைண்டான பார்ட்டிகல் இதில் ஸ்டோர் ஆகும். இது ரொம்ப பேசிக்கானது தான். ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட்டை போட்டிருக்கேன், கொஞ்சம் அழுக்கு தண்ணி. ஸோ இது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறேன். ஸோ இதில் தண்ணி ஸ்டோர் ஆகும்போது, தண்ணி ஊற்றும் போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய பார்ட்டிகல் எல்லாமே மேலே இருக்கிறதுலே ஸ்டோர் ஆகிடுது. இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிறதால அம்மோனியா ஸ்பைக் ஆகிறது இங்கேயே உங்களுக்கு பெரிய லெவலில் ரிடக்ஷன் ஆகுது. பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி மட்டும் இங்கே வருது. ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இதை மட்டும் தனியாக எடுத்துட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஃபுட் பார்ட்டிகல், பெரிய டஸ்ட் எல்லாமே தனியாக உங்களுக்கு வந்துடுது. இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் மட்டும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், அவ்வளோதான். இதை எடுத்து இது ரெண்டுத்தையுமே நீங்கள் எடுத்து ரின்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அழகாக நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சாக்ஸு. ஃபில்டர் சாக்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, இருக்கிறத வச்சு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ஃபில்டர் சாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அவுட்லெட் பைப் இருக்குங்களே, அது வந்து இதில் லாக் ஆகிடும். லாக் ஆகிட்டு இது வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகிட்டு இது வழியாக வாட்டர் வந்துடும். மிச்சமாக இருக்கிற அந்த டட் பார்ட்டிக்கல் இதெல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. அந்த பைப்பில் இருந்து இதை அழகாக எடுத்துட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாக்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வருதுல்ல, இதில் எவ்வளோ போர்ஸ் இருக்குது அதை டிஃபைன் பண்ணி தான் வந்து அந்த மைக்ரான்ஸோட ரேஷியோ இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 150 மைக்ரான்ஸ் மேலே போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாக்ஸோட யூசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோலருன்னு சொல்லுவாங்க. ஃபில்ட்ரேஷன்லேயே இப்போ நிறைய புதுசாக வந்துட்டு இருக்கு. இந்த டாய்லெட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து 2 சைடு ரோல் பேடாக இருக்கும். அதில் வாட்ரு போயிட்டு நம்ம கிழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு வகையான ஃபில்ட்ரேஷனு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஸ்கிம்மரு. என்கிட்ட யூஸ் பண்ண ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் என்னோட டேங்க்ல இருக்குது. ஸோ யூஸ் பண்ணது உங்களுக்கு காட்டும் போது என்ன பர்பஸ்ன்றது உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அங்கே காட்டுறேன், நீங்கள் வாங்க. ஸோ ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்னா என்னன்னா, இதாங்க ப்ரோட்டீன் ஸ்கிம்மர். இதுதான் வந்து நம்ம டேங்க்ல மெக்கானிக்கல் ஃபில்டராக ரன் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜனை ஏர்ல இருந்து, அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்து இந்த மிஷினுக்குள்ளே கொடுத்துரும். இது கீழே பார்த்தீங்கன்னா மோட்டரு, கீழே இருக்க வாட்டரை வந்து சக் பண்ணி மேலே தள்ளுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். கீழே இருக்க மோட்டர் கீழே இருந்து தண்ணி மேலே சக் பண்ணி அனுப்பும். இந்த ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜனை உள்ள தள்ளும். இது ரெண்டும் சேர்ந்து ஸ்கிம் பண்ணுது. நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபோம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் பார்ட்டிகளும் ப்ரோட்டீனுமே வந்து இதில் கலந்து மேலே இருக்க இந்த கப்பில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். கீழே இருக்க வாட்டர் நல்ல பியூரான ஒயிட்டாகவும், மேலே இருக்க கப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேல் எல்லோயிஷாக தெரியும். ஸோ இங்கே தான் வந்து உங்களோட டர்ட்ஸ், இந்த ப்ரோட்டீன் எல்லாமே வந்து
இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதனால தான் இதை வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. லைக் இந்த கப்பை வந்து இதை வந்து கலெக்ஷன் கப்புன்னு சொல்லுவாங்க. இதை அழகாக இப்படி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு வாஷ் பண்ணி பண்ணோம். நான் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டர்ட் இருக்குங்களே, இதை சிம்பிளாக இதை எடுத்துட்டு இப்படி நீங்கள் போர் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஒரு நம்ம யூஸ் பண்ண டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா ரப் பண்ணுறங்க. ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டர்ட்ஸ் வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா க்ளீனாக ரப் பண்ணுறங்க. ரப் பண்ணிவிட்டு இது கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஸ்டோரேஜ் கீழேயும் இருக்கும். இதையுமே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுறங்க. அப்புறம் உள்ளேயும் இருக்கும். உள்ளேயும் நல்லா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுற நல்ல ப்ரஷ்ஷுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்துட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல வாட்டரில் போர் பண்ணி நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீனாக நம்ம வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரை வந்து அந்த ஸ்கிம்மர்லேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதில் இருக்க டர்ட் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பி நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி த்ரோ பண்ணிடலாம்.